Yeah. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கொடுத்துருக்க பாசுரம் வந்து எனக்கு 20வது பாசுரம். திரு பிரபு, என்னோட ஸ்க்ரீன் ஷேரிங் தெரியுறதா பிரபு? இல்லைங்களா மாதேஜி, நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகே, எஸ், இப்போ வருது மாதேஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஹரே கிருஷ்ணா பிரபு. ஓகே, தெரியுதுன்னு தெரியலையே. இன்னைக்கு கொடுத்துருக்க பாசுரம் வந்து 20வது பாசுரம். இப்போ 18, 19, 20 இது எல்லாமே கொஞ்சம் நமக்கு வந்து இன்டர் ரிலேட்டடாக வரும். ஏன்னா தாயாரை பற்றி லக்ஷ்மி தேவி தாயார், நீலாதேவி, நப்பின்னை அந்த மாதிரி காரிலேட் பண்ணி வர்றது இந்த ஸ்லோகா வந்து. ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்தை வந்து நம்ம பார்த்துடலாம். திருப்பாவை பாசுரத்தை. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்புடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டிலோர் எம்பாவாய். இந்த ஸ்லோகத்துல வந்து நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்க, எப்படி 30 முக்கோடி தேவர்கள் எல்லாத்தையுமே வந்து 30 முக்கோடி தேவர்கள் எப்படி சொல்றாங்க அப்படிங்கறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாத்திரலாம். 30 முக்கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க 33 தான் சொல்லியிருக்குங்க, கோடின்னு சொல்லல நமக்கு. அந்த 33 அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த கோடானி கோடி அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த வாரிசுகள், அதை பத்தி தான் அப்படி வர்றது. அதுல வந்து நமக்கு வந்து துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள், அப்புறம் அஷ்டவசூஸ், அப்புறம் 2 அஸ்வினி குமாரர்கள். இவங்க எல்லாத்தையும் சேர்த்துனோம்னாக்க நமக்கு 33 வரும். இவங்க கீழே வரக்கூடிய கோடானி மக்கள் எல்லாத்தையும் தான் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அவங்களுக்கு எல்லா பிரச்சனையும் வந்தா, இப்ப நம்ம வந்து அமரர் ஆறதுக்காக நிறைய பிரச்சனை வரலாம். ஆரோக்கியம் இல்லாம இருப்போமா இருக்க மாட்டோமோங்கிறதெல்லாம். இப்ப தேவர்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி அமரர்களா இருக்கிறவங்க தான். அப்படி இருந்துமே கூட அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றது. அப்படிங் இருந்தாலுமே கூட பகவான் அவங்களுக்கு முன்னையே போயிருந்து அவங்களை எல்லாத்தையுமே வந்து காப்பாத்துறார் பகவான் வந்து. அது எப்படி காப்பாத்துறார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, அவருடைய இதனால வந்து அவர் வந்து காப்பாத்துறாரு. எப்படி அவங்களுக்கு முன்னதாகவே சென்று காப்பாத்துகிறார். எப்படி எதுக்காக காப்பாத்துறார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, நம்ம மாதிரி மக்கள்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தாலுமே அப்படிதான். நமக்கு நிறைய தடவை சொல்றோம் இல்லையா, பகவான் கிருபையினால நமக்கு வந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு முன்னையே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நிறைய இது வந்து நம்ம பார்த்திருக்கோம். துருவ மகாராஜுக்கு எப்படி வந்துட்டு ஒரு இது கொடுத்தாரு, அப்புறம் வந்து திரௌபதி வஸ்திராபரணத்துல எப்படி பகவான் வந்து காப்பாத்தினார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வந்து நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போலாம். அப்புறம் வந்து கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய். இப்படி பக்தர்களை துயரை துடைக்கக்கூடிய கலியுக தெய்வமே நீ எழுவாய். கலிங்கிறதுக்கு 2 பொருள் இருக்கு. ஒண்ணு வந்து நமக்கு வந்து கலியுக தெய்வம் அப்படின்ட்டு சொல்லலாம். இன்னொன்னு வந்து களி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மிடுக்கான. எப்படி பகவான் வந்து மிடுக்கா இருக்காரு இல்லையா, அந்த காளிங்க நர்தனத்துல நம்ம பார்த்தோம்னாலும், அதுக்கப்புறம் வந்து எந்தவித ஒரு அசுரர்களை வந்துட்டு வதம் செஞ்சப்ப எல்லாம் பார்த்தோம்னாக்கா பகவான் வந்து மிடுக்க நல்லபடியா வந்துட்டு செஞ்சு அழகா வந்துட்டு இது பண்றார். அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்லிட்டே போலாம். செப்புடையாய் நிழலுடையாய் செற்றார்க்கு. பகவான் வந்து நேர்மையானவும் ஆற்றல் மிக்கவருமாக இருக்கிறார் வந்து. அது எப்படி அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, சொன்னவண்ண செய்த பெருமாள்
அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி வந்து காஞ்சிபுரத்துல இருந்து இந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, அந்த சுவாமி பேர் வந்து சொன்னவொன்ன செய்த பெருமாள். அது எப்படி அப்படின்னாக்க, ராஜா வந்து ஒருத்தர் அவங்க மனைவிய பார்த்து வந்து கேட்கறாங்க. எப்படி உங்களுக்கு வந்து இந்த மாரி முடி நரைக்காம இருக்கிறதுன்னு ஒரு பாட்டிய பார்த்து கேட்கறாங்க. அந்த பாட்டி வந்து 90 வயசு இருக்கும். ராஜாக்கு கொஞ்சம் அந்த நரைகள்லாம் வந்திருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அந்த பாட்டியம்மா வந்து சொல்றாங்க, எனக்கு இந்த மாரி வந்து திருமழிசை ஆழ்வார்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட அனுகிரகத்தினால அவர பார்த்தேன். அவர பார்த்தோனே எனக்கு தலைமுடி வந்து நரைக்கல அப்படின்ட்டு. இது தெரிஞ்சோனே ராஜா வந்து தானும் பார்க்கணும்னு சொல்லிட்டு, மந்திரி கிட்ட வந்து சொல்லி அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. எனக்கு அவர்கிட்ட பார்க்கணும் செய்யணும்ன்ட்டு. மந்திரி சொல்றார், அந்த மாரி எல்லாம் சாத்தியம் கிடையாது உங்களுக்கு வந்து பகவான பார்க்கறது வந்து. அவர அந்த ஆழ்வார பார்க்கறது வந்து. ஏன்னா அவர் ரொம்ப பகவான் சம்பந்தப்பட்ட அந்த மாரி விஷயங்கள்ல தான் இருப்பாரு. நீங்க வந்து போறதுக்கு வந்து அவர் உங்கள வந்து காண்றதுக்கு சாத்தியம் இல்ல. ஆனா அவருடைய ஒரு சிஷ்யர் இருக்கார். கணிகண்ணன் சொல்லிட்டு அவரு செஞ்சாருனாக்கா அவரை பார்த்த மாதிரி தான் அவர் மூலியமா நீங்க ஏதாவது ஒரு ஃபைன் பண்ணிட்டு நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி அவருக்கு கணிகண்ணன் வந்து பாடுறப்ப வந்துட்டு கணிகண்ணனை வச்சுட்டு போய் அவருடைய திருமழிசை ஆழ்வாரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கணிகண்ணனை வந்துட்டு இப்ப இவரு கணிகண்ணனுக்கு ஒரு 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 குணாதிசயம் உண்டு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா மந்திரி சொல்ற இவர் யாரையாவது பத்தி பாடினார் ஏதாவது பத்தி பாடினார் அது அப்படியே நடந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ உங்களை பத்தி பாட சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி இளமையாவே இருக்கணும்னு சொல்லிட்டு கணிகண்ணன் சொல்லிட்டாரு என்னால எல்லாம் பாட முடியாது என்னோட சுவாமிஜிட்டையும் கூட்டிட்டு போக முடியாது ஏன்னா அந்த மூதாட்டிக்கு வந்து கொடுத்தாங்கன்னாக்கா அந்த அம்மா வந்து இறைவனோட சேவைக்காக வந்துட்டு அந்த மாதிரி உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தாங்க நீங்க இந்த மாதிரி புலன் இன்பத்திற்காகவும் இதுக்காகவும் கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா தரமாட்டாரு அதனால முடியாது நானும் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே மன்னன் வந்து ரொம்ப கோபமுற்று அவருக்கு வந்து சாபத்தை தர்றாரு அந்த மாதிரி சாபம் வந்த உடனே வந்துட்டு நீ மாதிரி ஊரை விட்டு போயிடணும் நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு கோவம் வந்துட்டு உடனே கணிகண்ணன் வந்துட்டு அவர் குருகிட்ட போய் சொல்றாரு திருமழிசை ஆழ்வார்கிட்ட இந்த மாதிரி என்னை வந்து கிளம்ப சொல்லிட்டாரு நாட்டை விட்டு அதனால நாட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்ட்டு அப்போ உடனே திருமழிசை ஆழ்வார் சொல்றாரு நீயே இல்லைனாக்கா நான் என்னத்துக்குப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குருவும் வந்துட்டு கிளம்பிடுறார் திருமழிசை ஆழ்வாரும் அப்போ உடனே வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய நம்ம சொன்னவண்ண செய்த பெருமாள்கிட்ட வந்து சொல்றாரு அப்பா நீயும் வந்து சுருட்டிக்க உன்னோட பாயெல்லாம் வந்துட்டு உன்னோட சேஷ சயனத்தை வந்து சுருட்டின்ட்டு நீயும் கிளம்பு எங்க கூட நானும் இல்ல இவங்க கணிக்கணும் இல்லைன்னா நீ மாத்திரம் இங்க உட்காந்து உடனே யார் பார்த்துப்பா நீ மட்டும் தனியா ஆயிடுவா கிளம்புன்ட்டு உடனே பகவானும் அப்படியே அந்த மாதிரி சொன்ன மாதிரியே கரெக்டா அவர் சொன்ன பேச்சுக்கு திருமழிசை ஆழ்வார் பேச்சுக்கு கேட்டுட்டு அந்த மாதிரி அவருடைய ஆதிசயனத்தையும் ஆதிசேஷனையும் வந்துட்டு சுருட்டின்ட்டு கிளம்பி போயிடுறார் மறுநாள் பட்டாச்சாரி வந்து கோவிலை வந்து திறந்து பாக்குறப்ப வந்துட்டு சுவாமியவே காணும் அப்போ வச்சு இந்த மாதிரி சுவாமியை காணமே அப்படின்ட்டு அரசர்கிட்ட முறையிட்ட உடனே அரசருக்கு அப்புறம் மந்திரி மூலியமா தெரிய வர்றது இந்த மாதிரி கணிகண்ணன் திருமழிசை ஆழ்வார் மூலியமா தான் இந்த மாதிரி நடந்ததுன்ட்டு அந்த மாதிரி இந்த காலத்திலயுமே இப்ப இருக்கக்கூடிய இந்த கலிகாலத்திலயுமே நம்ம இந்த மாதிரி நிறைய பகவானுடைய லீலைகளை வந்துட்டு நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் சொன்னவண்ண செய்த பெருமாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் பேரே இது இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய வாழ்க்கையிலுமே வந்துட்டு நம்ம வந்து பார்த்திருப்போம் பகவான் வந்து அதனாலதான் வந்து நேர்மையானவர் மற்றும் ஆற்றல் மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சொன்னதை சொன்ன மாதிரியே அப்படியே வந்துட்டு செய்வார் அதுக்கப்புறம் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் எதுக்கு வெப்பம் கொடுக்கும் என்னது இப்ப இங்க வந்து எப்படி போட்டுறாங்கனாக்கா 1000 பெண்கள் வந்து எனக்கு குளிர்காலத்துல வந்துட்டு நீ வந்து இப்ப எனக்கு குளிர்றது நீ எழுந்தேனாக்கா எனக்கு கொஞ்சம் வெப்பமா நல்லபடியா இருக்கும் எங்களுடைய விரதத்தை வந்துட்டு முடிப்போம் ஆனா நீ இப்படி தூங்கின்னு இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி மாதிரி வந்துட்டு சொல்றாங்க ஓ நீங்க பெரிய பெரிய ஆளு அவங்களுக்கெல்லாம் தான் வந்துட்டு இது பண்ணுவியா பெரிய ஆளு அசுரர்கள் அவங்களெல்லாம் வதம் செஞ்சு அவங்களெல்லாம் தான் நீ வந்துட்டு பயன்படுத்துவியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி பகவான் வந்துட்டு எப்படி வெப்பம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா பானாசுரர் வந்து ஜுவர அஸ்திரம் வந்துட்டு உபயோகிக்கிறார் கிருஷ்ணரை வந்து வீழ்த்துறதுக்காக அப்ப அந்த பானாசுரரோட ஸ்வர அஸ்திரத்தையே வந்துட்டு பகவான் வந்துட்டு ஒன்னும் இல்லாம தவிடுபடியா வந்து பண்ணிடுறாரு அந்த மாதிரி பகவான் வந்து அப்புறம் கம்சன் அவ்வளோ ஒரு பெரிய அசுரன் அந்த எல்லா விதத்திலயுமே வந்துட்டு துன்புறுத்திட்டே இருந்த மக்களை எல்லாருமே பயந்து நடுங்கி அந்த மாதிரி இருந்தாங்க அந்த சமயத்திலயுமே வந்துட்டு பகவான் வந்து அந்த ஜுவரத்தையுமே வந்துட்டு நாசம் பண்ணிட்டார் வந்துட்டு அப்புறம் செப்பன் மென்முலை செவ்வாய் திருமருக்குள்
பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தானங்களில் பவள செவ்வாயும். இங்க வந்துட்டு யார சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, நமக்கு வந்து அத்தரம் மதுரத்துல வந்துட்டு கிருஷ்ணருடைய அந்த செவ்வாயை வந்து அழகு பத்தி வர்ணிக்கிறாங்க. இங்க வந்து அம்பாளோட நம்ம நீலாதேவி நப்பிண்ணை அவங்களுடைய இதழ்களை செப்பண்ண மென்முலை செவ்வாய் திருமருக்குள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்துல வந்து ஆண்டாள் வந்துட்டு இது பண்றாங்க. ஏன் அப்புறம் நப்பிண்ணை நங்கை திருவே துயிலாய், சிற்றுடைய கொண்ட நப்பிண்ணை பிராட்டியே லக்ஷ்மிக்கு நிகரானவளே துயில் எழுவாயாக. இங்க வந்து எப்பயுமே வந்து தாயாரோட இம்பார்ட்டன்ஸையும் வந்துட்டு இந்த ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு 18வது ஸ்லோகத்துல என்ன ஆறுது அப்படின்னு சொன்னாக்க பாசுரத்துல ஃபர்ஸ்ட் வந்து தாயார போய் எழுப்புறாங்க நப்பிண்ணைய வந்து. நப்பிண்ணை வந்து எழுந்துக்கல. அப்புறம் வந்து 19வது ஸ்லோகத்துல பாசுரத்துல வந்துட்டு போய் கிருஷ்ணரை எழுப்புறாங்க. கிருஷ்ணா நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் எழுந்துக்கல. அப்போ இப்ப என்ன பண்றாங்க, ரெண்டு பத்தி சேர்த்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஓமான ஆச்சாரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க ராமாயணத்தோட வந்துட்டு பந்தப்படுத்தி சொல்றாங்க. எப்படி அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சூர்பனகா வந்து ராமனை அடையணும்னு சொல்லிட்டு நினைச்சா, அதுல சீதாதேவி வேண்டான்னு சொல்லிட்டு நினைச்சா. அப்ப என்னாச்சுனாக்க மூக்கு உடைஞ்சு போச்சு, அடைய முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு ராவணன் என்ன பண்றான், நமக்கு ராமர் தேவையில்லை, ஒன்லி சீதா பிராட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றாரு. அவனுடைய வாழ்க்கையே உயிரே போயிடுது. அப்புறம் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து விபீஷணன் ராமாயணத்துல விபீஷணர் என்ன பண்றார், தாயாரோட துணையோட சீதா பிராட்டியோட துணையோட கொண்டு போய் ராமர்கிட்ட வந்துட்டு சரணாகதிங்கிறத வந்துட்டு அடையிறார். எப்பயுமே பக்திங்கிறத தாயார் மூலியமா நம்ம கிரகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அது அந்த பக்தியை வந்துட்டு பகவான் இடத்துல செலுக்கும் போது நமக்கு வந்து ஜென்ம சாபல்யம் அப்படிங்கிறது வந்துட்டு கிடைக்கும். அதுக்கு எப்பயுமே தாயாரோட அனுகிரகங்கிறது நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அதனாலதான் நம்மளுடைய ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்திலையும் நம்மளுடைய சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு ஃபர்ஸ்ட் ஹரே கிருஷ்ணா, ஃபர்ஸ்ட் ராதாராணிய நம்ம கூப்பிடுறோம், அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட நாமத்தை வந்து எடுக்கிறோம். ஸோ அப்ப ராதாராணிய கூப்பிடுறப்ப என்ன ஆறுது அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான விக்னங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு தாயார் வந்துட்டு நமக்கு வந்து கழைஞ்சு எரிஞ்சிருவாங்க. அந்த மனோபாவத்தோட தாயாரோட பாதையில தாயாரோட அனுகிரகத்தோட கிருஷ்ணரோட நம்மளுடைய அருளை வந்து நம்மளால அடைய முடியும். அப்ப என்ன ஆகும்னாக்க நம்மளுடைய பிறவி பயணியும் வந்துட்டு நம்மளால அடைய முடியும், எந்த விதமான கஷ்டங்களையும் நம்மளால எதிர்நோக்க முடியும். ஸோ இந்த ஸ்லோகத்துல வந்து ரொம்ப தாயாரோட இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியம். ஒரு தடவை பொருள் அந்த விளக்கத்தை வந்துட்டு ஒரு தடவை படிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, முப்பொருள் 30 தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக தெய்வமே, கலியுக தெய்வம்ட்டும் சொல்லலாம். இங்க இன்னொன்னு வந்து கலினாக்க மிடுக்கானவரே, ஒரு ஜம்பவானாட்டம் இருக்கக்கூடிய பகவானே அப்படிங்கிற பொருளும் வந்து இங்க கொடுக்கிறது. நீ எழுவாயாக, நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே. இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க கிருஷ்ணர் நினைச்சாருனாக்க எதுனாலும் பண்ணலாங்கிறதுக்கு நமக்கு மகாபாரதத்துல வரக்கூடிய துரியோதனனோட இருக்கக்கூடிய அந்த கதையும் வந்துட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க கிருஷ்ணர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இதுதான் இந்த கதை. மகாபாரதத்துல இருந்து கிருஷ்ணர் வந்து துரியோதனன் வந்து என்னதான் பகவானை நம்பலைனாலும் வந்து ஜாதகத்தை அதையெல்லாம் வந்து நம்பக்கூடியவர். எந்த ஒரு வேலை செய்யறதுக்கு முன்னாடியும் நல்ல நாட்கள் பார்த்துதான் செய்யக்கூடியவர். அந்த மாதிரி நல்ல நாட்கள் தேடி அந்த போர்த்த மகாபாரத யுத்தத்தை வந்து தொடங்குறப்ப வந்துட்டு போய் வேத விற்பனர்கள் ஜோதிடர்கள் கிட்ட வந்து கேட்கிறாங்க. அப்ப ஜோதிடர்கள்லாம் பயந்துட்டு, ஏன்னா எனக்கு தெரியாது, உலகத்திலேயே நல்ல ஒரு பெஸ்டான ஒரு ஜோதிடர் அப்படின்னு சொன்னாக்க சகாதேவன் தான், சகாதேவன்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா நம்ம என்னத்துக்கு பிரச்சனை இல்லை, இவருக்கு ஒரு டேட்டா குறிச்சு பகவான்கிட்ட விளையாட போறாரு, இவர் வந்து போர் புரிய போறாரு, எப்படி இருந்தாலும் இவர் வந்து தோன்றுவார் அப்படின்னு ஜோதிடர்களுக்கு வந்து தெரியும். அப்ப சகாதேவன் தான் வந்து ரொம்ப நல்லவர் ஆச்சியா, ரொம்ப நல்லவர், நம்ம தர்மராஜரை விட ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப நல்லவர். அப்ப சகாதேவர்கிட்ட வந்துட்டு கேட்டோன்னே அவர் சொல்றார், அமாவாசை அன்னைக்கு உன்னோட யானைய வந்து 4 அடி வந்துட்டு நகுது மத்தியானம் 12 மணிக்கு, அதை பண்ணிட்டேன்னா நீ கண்டிப்பா வந்துட்டு உனக்கு தான் வெற்றி முரசு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பீமர் வர்றாரு. பீமர் வந்த உடனே, என்ன சகாதேவா, என்ன நீ துரியோதனன்ட்ட போய் காதை கடிச்சுட்டு இருந்த, என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உடனே வந்து சகாதேவன் வந்து சொல்றார், இந்த மாதிரி வந்து அவர் இதுக்காக கேட்டார், யுத்தத்துல வந்துட்டு தான் வெற்றி அடைவதற்காக என்ன பண்ணணும்ட்டு. அப்ப வந்து நான் இந்த மாதிரி சொன்னேன், அமாவாசை அன்னைக்கு பண்ண சொல்லிட்டு. ஏன்பா
அப்ப அண்ணா வந்து அப்படி பண்ணா, நீ வந்து இப்படி இருக்கா, எல்லாம் ஏன்பா இப்படி பண்றீங்க, நமக்கே இந்த சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணர் இது அப்படியா, சகாதேவன்கிட்ட கேட்கிறார், ஏன்பா இப்படி பண்ற, நீ என்கிட்ட கேட்டுட்டு சொல்லணும் இல்லையா, ஏன் பண்றேன்னா, இது வந்து என்னுடைய இது என்னுடைய தொழில் தர்மம், இது வந்து நான் அப்படி சொல்ல முடியாது, ஏமாத்த முடியாது ஒருத்தர் வந்து என்ன வந்து கேட்கிறப்ப, அதனால நான் சொன்னேன் அப்படின்ட்டு. எந்த தைரியத்துல நீ சொன்ன தொழில் தர்மமா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டுக்கணும் இல்லையானா, நீ இருக்கிற தைரியத்துல தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இங்க அர்ஜுனன் எப்படி கார்பண்ய தோஷ பகத சுவாவா ஃபுல்லா சரண்டர் ஆனாரோ, அதே மாதிரி சகாதேவனும் வந்துட்டு ஃபுல்லா பகவானோட நம்பிக்கையில வந்து. ஸோ இதுல இருந்து என்ன தெரியறதுனாக்க, நமக்கு ஒரு நாள் கோள், நம்மளுடைய சமயம் சந்தர்ப்பம், உற்றார் உறவினர்கள் எதுவுமே வந்துட்டு நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. கடவுள் இருந்தார் நம்ம பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க வெற்றிங்கிறது நமக்கு தான் நிச்சயம். நம்ம பகவான எப்பயுமே பிரார்த்தனை அவர் நினைவுல இருந்தோம்னாக்கா அவர் கண்டிப்பா காப்பாத்துவார் நம்ம. அப்ப கிருஷ்ணர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, ஓகே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு 2 நாள் முத நாளே வந்து தர்ப்பணத்தை பண்ண ஆரம்பிச்சாரு, அமாவாசை இல்லாத அன்னைக்கே வந்துட்டு. உடனே வந்துட்டு துரியோதனன் இதை பாக்குறாரு, ஆத்தங்கரையில இவன் உட்காந்து இது கிருஷ்ணர் வந்து சந்தியாவதனம் பண்ற. கிருஷ்ணா ஏன் பண்ற அப்படின்னாக்க, இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி அமாவாசை தர்ப்பணியா, நாளைக்கு இல்ல அமாவாசை அப்படின்னாக்க, இல்லப்பா இன்னைக்குதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஓடி போறாரு பீஷ்மர்கிட்ட வந்து, பீஷ்மா நீ எப்பயுமே டபுள் கேம் ஆடுற, நீ அவளுக்கு சொல்லிட்ட பத்தியா, அவங்க பேர பசங்க அவங்கதான் உயர்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா இல்ல இல்ல நீ கேட்டியா, இன்னைக்கு அமாவாசை கிடையாது நாளைக்குதான் அப்படின்னு ஒரு யானையும் போய் 4 அடி வைக்க சொல்லிடுறாரு, யானை பகன்னு விட்டு 4 அடி யானையும் வச்சுடுது. அப்ப பீஷ்மர் வந்துட்டு சொல்றாரு, இல்லப்பா நீ அப்படியெல்லாம் பண்ண முடியாது, போய் கேட்டியா யாருக்கு தர்ப்பணம் பண்றான், அவ அப்பா தான் நல்லா இருக்காருல, நந்த மகராஜ் தான் நன்னா இருக்காருல, வசுதேவரும் நன்னா இருக்காருல, யாருக்கு போய் தர்ப்பணம் பண்ணாராம் போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்கிறா. உடனே இதெல்லாம் பார்த்தோன்னே தேவதைகள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு குழப்பம் வந்துட்டு, நவகிரகங்களுக்கே வந்துட்டு. ஸோ 2 பேரும் வந்துட்டு போறாங்க, சூரியனும் சந்திரனும் வந்துட்டு போறாங்க. போயிட்டு கிருஷ்ணர்கிட்ட கேட்கறாங்க, என்னப்பா நடக்குது, நீ நாளைக்கு எல்லாம் அமாவாசை இன்னைக்கு ஏன் தர்ப்பணத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட. உடனே கிருஷ்ணர் வந்து சொல்றார், என்ன சயின்டிபிக்லாம் என்ன அர்த்தம் உனக்கு, 2 பேரும் பார்த்துக்கணும், நீ ஒரே நேர்கோட்டில் இல்லையா, சூரியனும் சந்திரனும் நீங்க இப்ப 2 பேரும் பார்த்துட்டீங்களா, அப்ப இன்னைக்குதான் அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்த மாதிரி கிருஷ்ணர் நினைச்சாருனாக்க எதையினாலுமே வந்துட்டு மாத்தலாம். அப்ப துரியோதனன் வந்து கேட்கிறான், நீ யாருக்கு தர்ப்பணம் பண்ண, உங்க ஆத்துல எல்லாரும் உங்க அப்பா எல்லாம் நானாதானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு உடனே கிருஷ்ணர் வந்து சொல்றார், உனக்கு போர்ல நீ தோந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு யாரு தவசம் பண்றதுக்கு யார் இருப்பான்னு தெரியாது, எல்லாரும் போயிடுவாளா இருக்கும், அதனால உனக்கு தான்ப்பா அட்வான்ஸா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இப்ப பகவான் நம்ம கூட இருந்தாக்க எல்லாமே நம்ம கூட இருந்த மாதிரி நம்மளுடைய வெற்றிங்கிறது வந்து நிச்சயம். சோ இந்த அளவுக்கு வந்து செப்பன்னர் பகவான் வந்து களி இவ்வளவு மிடுக்கானவர், அப்புறம் செப்பன்னர், அந்த அளவுக்கு வந்துட்டு அவரால் பண்ண முடியும். இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு லக்ஷ்மியோட தாயாரோட கருணையினால இது பண்றாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, கண்ணாடியையும் விசிறியையும் கொண்டு எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் கண்ணாடியும் விசிறியும் வந்துட்டு கொண்டு இது பண்ணி உன்னுடைய கணவரையும் சேர்த்து அந்த தட்டுல வந்துட்டு கொடுன்ட்டு. எப்படி நம்ம நவராத்திரி ஆடி தை மாசத்துல எல்லாம் வந்து வெத்தலைப்பாக்கு வச்சு கொடுக்குறப்ப கண்ணாடி விசிறி அதெல்லாம் வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதுல கண்ணனையும் சேர்த்து கேட்கறாங்க. எப்படிப்பா கண்ணனையும் சேர்த்து கொடுப்ப நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, அதுக்கு சொல்றாங்க, எப்பயுமே வந்து அதுல வந்து ஒரு தாத்பரியம் இருக்கு. என்ன தாத்பரியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, விசிறிங்கிறது வந்துட்டு தன்னை அப்படி வீசுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, தனக்கு மாத்திரம் வீசுறவருக்கு மாத்திரம் காற்று கிடையாது, எல்லாத்துக்குமே வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிருஷ்ண பாவாமிர்தம் அப்படிங்கிறது தான் மாத்திரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் மாத்திரம் இருக்கிறது கிடையாது, 4 பேத்துக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு நம்ம வந்து பங்கிடணும். அப்பதான் கிருஷ்ணரோட பிரேமை அப்படிங்கிறது வந்து நம்ம மேலேயும் பெருகும், அந்த 4 பேத்துக்கும் கிடைக்கிறப்ப வந்துட்டு அந்த 4 பேருமே வந்து திவ்ய கதிங்கிறத வந்துட்டு அடைவார்கள். அதே மாதிரி கண்ணாடி அப்படிங்கிறது என்ன உவமைப்படுத்துறாங்க அப்படின்னாக்க, உருவத்தை வந்து நம்மளோட உருவத்தை அப்படியே காட்டும், ஏற்றமோ இறக்கமோ பண்ணாது, அழக கூட்டியோ செஞ்சோ எல்லாம் அது பண்ணாது. அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு பட்டும் படாமலும் வந்து நம்ம வாழ்க்கையை வந்துட்டு இது பண்ணணும், டிட்டாச்மெண்ட் வந்து இது பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு சொல்றாங்க. அது மாதிரி நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்துட்டு இந்த பௌதீக உலகத்துல வந்து நம்ம வெறும் வாடகை வீட்டை கொண்டவர்கள் மாதிரிதான் எப்பனாலும் காலி பண்ணிட்டு கிளம்பணும். ஸோ உண்மையான சத்தான விஷயமான கிருஷ்ண பக்தியில வந்துட்டு நம்ம பற்றி பெருக்கி கொண்டு அந்நிய விஷயங்களை அந்நியாபிலாஷிதா சூன்யம் அப்படிங்கிறத
அந்த இதுல வர்ற மாதிரி மற்ற இதையெல்லாம் வந்துட்டு நம்ம விளக்கி விளக்கி கொண்டு போகணும். அந்த பயிற்சிக்கான இதுதான் இருப்பிடம், நம்மளுடைய வாய்ப்பு பகவான் கொடுத்ததுதான் வந்துட்டு இந்த வாழ்க்கைங்கிறது வந்து. இப்ப அடுத்தது வந்து ஸ்ரீமத் பாகவதத்துல நமக்கு தெரிஞ்சதுதான். இங்க எப்படி ஆயர்பெண்கள் வந்துட்டு இது பண்றாங்களோ அதே மாதிரி கோபிகைகளும் அங்க காத்தியாயினி விரதத்தை வந்துட்டு உட்கொள்றாங்க. எப்படி உட்கொள்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னாக்க, அந்த பாகவதத்தோட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, இந்த பக்தி, இந்த பாசுரத்துல வந்துட்டு 2 தான் முக்கியமானது. ஒண்ணு வந்து பக்தி, பகவானோட பக்தியை எப்படி இது பண்றதுன்ட்டு, இன்னொன்னு வந்து எப்படி நம்ம வந்து பகவானை வந்துட்டு சார்ந்து சரணாகதி அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த இதுக்கு பார்த்தோம்னாக்க, நமக்கு பாகவதத்திலயுமே பார்த்தோம்னாக்க சவை பும்சாம் பரோ தர்மோ, பகவான் தான் அல்டிமேட் பர்சன், அவர்கிட்ட தான் வந்து நம்ம சரணாகதி எடுக்கணும். மத்குண ஸ்ருதி மாத்திரேன, பகவானுக்கு இருக்கக்கூடிய எல்லா குணகானங்களும் வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க பகவானை உண்மையான பக்தினாலதான் முடியும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் வந்து எப்படி சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாலுமே கூட, அகம் சர்வ காமோ மோக்ஷ காம உதாரிதிக, யாரெல்லாம் வந்துட்டு இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல இருந்து நம்ம வெளியில வரணும்னு நினைக்கிறோமோ அவங்க வந்துட்டு கண்டிப்பா பகவானை வந்துட்டு சரணடைய வேண்டும் அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்றாங்க. யாரெல்லாம் பகவானுடைய சரணத்துல வந்துட்டு இது கொண்டிருக்கோமோ அவங்க யாருமே வந்துட்டு எந்த விதத்திலயுமே இது பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு நிமிஷம், இன்னொரு இது இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம் 10, 44, 34 இதுலயும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க நமக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு பாகவதத்துல எப்படி பகவானுடைய கம்சன் எப்படி பகவானை எப்ப பாரு நினைச்சிட்டு பயந்துட்டு அந்த இதுக்கு கப்பம் உடையார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம தாமோதரர்ல வந்துட்டு பக்தியோட யசோதமையா பண்றதுனால முகுஸ்வாச கம்பம், அங்க வந்துட்டு கிருஷ்ணர் நடுங்குறார் அம்மாவை பார்த்து. இங்க வந்துட்டு கெட்டவர்கள் கம்சன்லாம் வந்துட்டு எப்படி நடுங்குறார் அப்படிங்கிறதுக்கான ஓமானமான ஸ்லோகத்தை வந்து நம்மளுடைய குரு பரமேஸ்வர் பிரபு கொடுத்த ஸ்லோகம் தான் இந்த இது வந்துட்டு. இங்க பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க நமக்கு கம்சனின் தலைமுடியை பற்றி அவனது கிரீடத்தை கீழே விழச் செய்த பத்மநாபரான பரமபுருஷன் பகவான் அவனை உயர்ந்த மேடையில் இருந்து மல்யுத்த அரங்கின் தளத்தில் மீது தூக்கி எறிந்தார். பின்னர் பிரபஞ்சத்தை தாங்கும் பவரும் தனிச்சையுடையவருமான பகவான் மேலிருந்து கம்சன் மீது குதித்தார். கேட்கறதுக்கு எவ்வளவு ஒரு கம்பீரமா ஒரு மிடுக்கா இருக்கு பாருங்க. அந்த மாதிரி பின்னர் இறந்து போன யானையின் உடலை சிங்கம் ஒன்று இழுத்து செல்வது போல் பகவான் கிருஷ்ணர் அங்கு குழுமி இருந்த அனைவரையும் பார்க்க கம்சனின் இறந்த உடலை நிலத்தில் இருந்து சென்றார். ஓ மன்னனே! அப்போது அங்கிருந்து அனைவரும் பெருத்த குரலில் ஆ ஆ என்று ஒலி எழுப்பினர். அவ்வளோ பயமா அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் பரமபுருஷன் பகவான் தன்னை கொன்று விடுவார் என்ற நினைவில் கம்சன் எப்போதும் கவலையிலேயே ஆழ்ந்திருந்தான். எப்பயுமே நினைச்சாருங்கிறதையும் வந்துட்டு சொல்றாங்க இந்த இதுல. அதன் பின்னர் கங்கன் மற்றும் நியக்ரோதன் தலைமையில் உள்ள கம்சனின் 8 இளைய சகோதரர்கள் தங்கள் மூத்த சகோதரன் மனதிற்கு பழிவாங்கும் எண்ணத்தில் பகவானை தாக்கினார். தாக்குவதற்கு தயாராக அவர்களின் பகவான்கள் இருவரையும் நோக்கி வேகமாக ஓடிய பொழுது ரோஹிணியின் மைந்தரான பகவான் பலராமர் சிங்கம் பிற விலங்குகளை எளிதில் கொள்வது போல் தமது கதாயுகத்தினால் அவர்களை கொன்றார். அப்புறம் இந்த இப்ப பாசரத்துக்கு வந்துட்டு இன்னொரு இது பாகவதத்துல எதுல இருந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க, கஜேந்திர மோட்சத்துல இருந்து வந்துட்டு ஓமானம் வந்து கொடுக்குறாங்க. கஜேந்திர மோட்சத்துல வந்துட்டு பகவான் என்ன பண்றாரு, இவ்வளவு மிடுக்கானவரா இருந்தாலுமே கூட கஜேந்திரர் வந்து அவருடைய முதலையின் வாயில் தன் யானையினுடைய கால், கஜேந்திரரோட கால் போன உடனே வந்துட்டு யாருக்காகவும் வெயிட் பண்ணல. அப்படியே கம்பீரமா வந்துட்டு பகவான் வந்துட்டு இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய பக்தன் வந்து ரொம்ப துக்கத்துல இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே கருடரை தன் பின்னாலே வச்சுட்டு அவரு கருடனை தன் முதுகு மேல ஏத்திட்டு அப்படியே வேகமா வந்துட்டு வர்றாரு பகவான் வந்து. இப்படிதான் பகவான் வந்து பக்த வத்சலர்ன்ட்டு. அதுல வந்து பார்த்தோம்னாக்கா கஜேந்திரர் நமக்கு எப்படி பண்றார், ஓம் நமோ பகவதே தஸ்மை யதா ஏச்ச ததாத்மகம் புருஷாய ஆதி பீஜாய அப்படின்னு சொல்றாங்களா, புருஷாய ஆதி பீஜாய, நமக்கு ஆதி பீஜமே அப்படின்ட்டு அந்த வார்த்தை சொன்ன உடனே பகவான் வந்து பறந்துட்டு வர்றார் அப்படியே வந்துட்டு.
அப்படியே போட்டது போட்டபடி அதே மாதிரி சொன்னவண்ண செய்த பெருமாள் அப்படிங்கறத மாதிரியே வந்துட்டு நம்ம பீஷ்மரோட இதுலயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா அஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா பீஷ்மரை இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றார், அந்த தேரினுடைய சக்கரத்தை வந்து எடுத்து சுழட்டி ஆயுதத்தையா வந்துட்டு இது பண்றாரு வந்து. இந்த மாதிரி பகவானோட நிறைய இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க பக்தவத்சர் அப்புறம் அர்ஜுனனுக்கு வந்து சாரதியாவே போயிருக்காரு வந்து. ஸோ நம்ம பக்திங்கிறத கொடுத்தோம்னா அதோட பலவிதமான குணங்கள் குணங்கள் அப்படிங்கிறது வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் கூட்டுதலாக பகவான் வந்துட்டு நம்மளை நோக்கி வந்து வருவார். ஸோ அதனாலதான் வந்து நமக்கு ஸ்ரீல பிரபுபாதா ஆகட்டும், ஜெகன் நம்மளுடைய ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஆகட்டும் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க நமக்கு வந்துட்டு எப்பயுமே வந்து பகவானை வந்துட்டு நாமங்கள் எடுக்கணும், பகவானை பத்தின பிரச்சாரங்கள் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும். எப்படி ஆண்டாள் வந்துட்டு நமக்கு எல்லாருடைய மக்களுக்கும் வந்துட்டு பரப்பினார்களோ பக்திய, அந்த மாதிரி சரணாகதியை கொண்டு நம்ம கையால ஆகாததை வந்து பகவானுடைய காலால் ஆக முடியுங்கிறதுனால நம்ம அவருடைய சரணாகதி காலை வந்துட்டு அடைக்கலம் பெறணும் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தோட ஒரு முக்கியமான ஒரு நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். ஹரே கிருஷ்ணா பிரபு. பாசுரம் வேணா படிக்க சொல்லுங்க மாதாஜி. பிரபு. மாதாஜி யாராவது படிக்கிறீங்களா பாசுரம்? மாதாஜி இருக்கீங்களா? ஹரே கிருஷ்ணா. பாருங்க. தண்டோர்ப்பணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். 33 அமரர்க்கு முன் சென்று 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய். செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றற்கு செப்பமுடையாய் திரளுடையாய் சேற்றற்கு வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். வெப்பங்கொடுக்கும் விமலா துயிலழாய். செப்பன்னமென் முல்லை செவ்வாய் சிறு மருங்கள் செப்பன வெண்முல்லை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய். செப்பன்னமென் முல்லை செவ்வாய் திரு மருங்குள் நப்பெண்ணை நங்காய் திருவே துயிலழாய். ஒக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை ஒக்கமும் தட்டொழியும் தந்து மணாளனை இப்போதே எம்மை நீ தாட்டேலோரும் பவாய். ஒக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீ தாட்டேலோரும் பவாய். ஹரே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ரொம்ப என்ன பண்ணல் மாதாஜி, இந்த வாய்ப்பை இப்ப எனக்கு கொடுத்து பகவானுடைய சேவையிலையும் கைங்கரியத்திலையும் என்ன அந்த வாய்ப்பை கொடுத்த எல்லா பக்தர்களுக்கும், இந்த திருப்பாவை ஆர்கனைசேஷன் டீம் பக்தர்களுக்கும், அப்புறம் இதுக்கு முக்கியமா நமக்கு வழிநடத்து இதை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்துட்டு உருவாக்குன நம்ம பரமேஸ்வர் பிரபு மற்றும் கீதா பரமேஸ்வரி மாதாஜி அவங்களுக்கும், எங்களுடைய சிக்ஷா குரு மற்றும் தீக்ஷா குரு ஸ்ரீல பிரபுபாதர் எல்லா குருக்களுக்கும் வந்துட்டு என்னோட ஆத்மார்த்த வணக்கங்களையும் நன்றியும் வந்துட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் இருந்ததுனால சொல்லுங்க மாதாஜி. சோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சோ விளக்கம் ரொம்ப ஏதாவது விட்டுட்டேனாலும் யாராவது ஆட் பண்ணுங்க தயவுசெய்து. விளக்கம் நன்றாக இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுரேஷ் பிரபு ஏதாவது ஆட் பண்றீங்களா பிரபு? நான் ஏதாவது விட்டுட்டேனாக்க சுரேஷ் பிரபு, வித்யாகதி பிரபு லைன் பைனா சூப்பரா சொன்னேன். ஹரே ஹரே. நிறைய கதைகள், நிறைய விளக்கங்கள், அருமை அருமை மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபு. ரொம்ப அருமையா இருந்தது மாதாஜி.
நான் ஸ்ரீல பிரபுபாதரின் கருணை குரு மகராஜின் சரி மாதாஜி. எனக்கும் பாட கொடுத்து ரொம்ப நல்லா ரொம்ப பாடுறீங்க அருமையா சிறப்பு. மாதாஜி நீங்க. ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. ரொம்ப அற்புதமா பாடுறீங்க. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா. மற்ற டிவோட்டிஸ் யாரும் கருத்தை தெரிவிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. விட்டுட்டேனாக்கா தயவு செய்து ஆட் பண்ணுங்க. வசந்த் பிரபு எனக்கு எல்லாம் மாதாஜி பிரபுஜி தெரியாதனால தெரிஞ்ச பேரை மாத்திரம் நான் சொல்றேன். ஏதாவது விட்டுட்டேனாக்கா தயவு செய்து ஆட் பண்ணுங்க. மிஸ் பண்ணிட்டேனாலும் சொல்லுங்க. ஏதாவது பிழை இருந்ததுனாக்கா அதையும் சொல்லுங்க. ஸோ அடுத்த தடவை நான் கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு வசதியா இருக்கும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஃபுல் யதா பாகவதத்தை சக்தி யதாமதி நான் சொன்னேன். ஸோ தயவு செய்து பிழை இருந்தாக்கா என்னோட தப்பு. அது கொஞ்சம் சம்மிக்கணும் எல்லாரும். போல் மாதாஜி. துருவர் லீலை, திரௌபதி மாதா லீலை, துரியோதனன் செய்த தவறு, பகவானுடைய அந்த வாத்சல்யம், பரத்துவம், எல்லா விஷயத்தையும் ஃபுல் பாகவதம் சொன்னவண்ண செய்த பெருமாள், எல்லா மகாபாரதம் எல்லாத்துக்குள்ளயும் கொண்டு போயிட்டீங்க மாதாஜி. ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னாக்க ஸ்ரீ வைஷ்ணவத்துல இந்த ஸ்லோகத்தையே குருவோடையும் கனெக்ட் பண்ணி சொல்றாங்க. இங்க ஸ்ரீங்கிறத நம்ம திரு அப்படிங்கறத தாயார் எடுக்கிறோம். அவங்க திருங்கிற இடத்துல குருவுமே கூட வைக்கிறாங்க. இந்த திருவடிகள் அவர் மூலியமா தான் அந்த திருமுடி தான் பகவானுடைய அடியை அடைய முடியும் அப்படிங்கிறதுனால சோ அதனுடைய ஊமை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்க எப்படி அவர் தப்பு இல்லாதவர் பரிப்பிரச்சனையான சேவையா அப்படிங்கிறது தான் நம்ம பாக்குறோம் இல்லையா. குருங்கிறது தானும் வழி நடந்து அடுத்தவங்களையும் வழி நடத்துவார். அவருக்கு எந்த விதமான ஒரு பர்சனல் மோட்டிவேஷனும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் இங்க இந்த ஸ்லோகத்திலுமே திருவாகிய குருவும் நம்மளை வழியெடுத்து அடியாகிய பகவானை அடைவதற்கான வழியை வகுக்கிறார் அப்படிங்கிற இன்னொரு விதமான ஒரு தாத்பரியமும் இந்த திருப்பாவைக்கு சொல்றாங்க ஸ்ரீ சம்பிரதாயத்துல. சோ ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒண்ணு திருங்கிறதுக்கு தாயாரையும் சொல்லலாம். நமக்கு ஒன் ஆஃப் தி கோபியர்கள் இருக்காங்க இல்லையா, நமக்கு அவங்களையும் சொல்றாங்க. இன்னொரு விதத்துல குருவையுமே நம்ம குரு எப்படி நம்மள வழி நடத்தி கொண்டு போறார் அப்படிங்கிறதையும் இங்க சொல்றாங்க. அதையும் நம்ம இந்த இது பண்றப்ப we should be in that meditative mode. அந்த தியான நிலையில கொண்டு குருவையும் கனெக்ட் பண்ணி தாயாரையும் கனெக்ட் பண்ணி பகவானை அடைய வேண்டும். பகவானை சந்தோஷப்படுத்தணும், அது மூலியமா நம்ம சந்தோஷத்தை காணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம கிரகிச்சுக்க பார்க்கணும், வளர்த்துக்க பார்க்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப அருமை எல்லாருக்கும் நன்றி. பிரமாதமா இருக்கு. சரி மாதாஜி, பேக்கர் ரூம் விட்டுட்டு மெயின் ரூம் போயிடலாம் மாதாஜி. ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.